கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. புத்தக கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், உணவு கட்டணம், டியூஷன் கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களை செலுத்த ஏதுவாக கல்விக் கடன் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்விக் கடன் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதலாம் ஆண்டு மாணவர்கள் மட்டுமல்லாது 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு மாணவர்களும் கல்விக் கடன் வாங்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடனானது பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது இந்திய ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பொதுத்துறை வங்கிகள் மற்றும் சில தனியார் வங்கிகள் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இதே போன்ற தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் கூட்டுறவு நிறுவனங்களும் மூலமா கல்வி கடன் வழங்கப்பட்டு வந்தது. இதுவரை ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் கல்வி கடன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த தொகையானது தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவித்துள்ளார். இதன்படி பார்த்தோம் என்றால் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் புத்தக கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், உணவு கட்டணம், டியூஷன் கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை செலுத்த ஏதுவாக 1 லட்சமாக வழங்கப்பட்டு வந்த கல்வி கடன் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களை அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கல்வி கடன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி கடன் பெறும் மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்த 6 மாதங்கள் கழித்து வரும் 5 வருடங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும். இந்த கல்வி கடனுக்காக அதிகபட்சம் 10% வரை வட்டியாக விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் கல்வி கடன் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று தமிழ்நாடு சிறுபான்மையர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தில், அதாவது டாம்கோ என்றும் சிறுபான்மை நிறுவனத்தின் மூலம் சிறுபான்மை மாணவர்களுக்கும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் குறைந்த கட்டணத்தில் கல்வி கடன் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.